ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் மக்களே. இன்னைக்கு இந்த வீடியோ என்னன்னா குக்கிங் தான். காலையிலேருந்து என்ன குக்கிங் வேலை போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். காலையில் எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு வந்தோடனே அடுப்பு ஆன் பண்ணி டீ போடுறது தான் பண்ணேன். நம்மளுக்கு காலையில் எழுந்திரிச்சோடனே டீ குடிச்சா தான் அடுத்து எந்த வேலையுமே ஓடும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களில் வீடியோ பார்க்குற யாருக்கு அந்த மாதிரி ஒரு ஹேபிட் இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு டீ குடிச்சா தான் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டே ஆகும். இன்னைக்கு வந்து கொஞ்சம் மசாலா சாய் மாதிரி தான் போட்டேன். சைட் பை சைடாகவே வந்து ரைஸ் குக்கரில் அரிசி வச்சிடலான்னு சொல்லிட்டு அதையும் கழுவிட்டு இங்கே வந்து மட்டன் இந்த மாதிரி ஃப்ரோசன் பேக்கில் தான் கிடைக்கும். பழைய சாம்பார் எல்லாமே இருந்துச்சு. ஸோ வந்து டீயை போட்டு ஒரு வழியாக வந்து டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வேலையை ஆரம்பித்தேன் இன்னைக்கு. சைட் பை சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டில் நம்ம எடுத்து எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து வைக்க மாட்டோம் தானே, பாக்ஸஸில் எடுத்து வைப்போம். அந்த மாதிரி பார்க்கும்போது சால்ட்டு காலி, அதுக்கப்புறம் வந்து சர்க்கரை காலி எல்லாமே வந்து பேக்கெட்லேருந்து எடுத்து சர்க்கரையை போடுறது, சுகர் எடுத்து போடுறது, இந்த மாதிரி வேலைலாம் பார்த்துட்டு இருந்தேன் சைட் பை சைடாகவே. அதுக்கப்புறம் வந்து நான் பட்டர் டீ எடுத்துக்கிட்டேன். என் ஹஸ்பண்டுக்கு வந்து வெறும் பிளைன் டீ தான். அவருக்கு சுகர் போட்டு கொடுப்பேன். நான் வந்து எனக்கு மட்டும் சர்க்கரை போட்டுப்பேன். அதோட ஒரு 10 பாதாம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து முட்டையை எடுத்துக்கலாம். காலையிலே கொஞ்சம் வேலைலாம் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இல்லைன்னா வந்து முட்டையெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுவேன். வெறும் வந்து டீ மட்டும்தான், பட்டர் டீ மட்டும்தான் காலையில் எடுத்துப்பேன். சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னா கொஞ்சம் சாப்பிட்டா தான் எனர்ஜி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2 முட்டையை ஆலிவ் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப எண்ணெய் எடுத்துக்கல, லைட்டாக ஃப்ரை பண்ணி பெப்பர் போட்டு அதை எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட சைட் பை சைடாக வந்து அரிசியும் கழுவி வந்து ரைஸ் குக்கரில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை ஒரு வழியாக அப்படி இப்படி போட்டு எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கீரை எடுத்து வச்சேன். கீரை பண்ணலாம், முருங்கைக்கீரை கூட்டுன்னு சொல்லிட்டு. பட் வந்து மட்டன் கேட்டாங்க வீட்டில். கொஞ்சம் ஃபீவர்லாம் வந்து எனர்ஜி இல்லாதனால மட்டன் கொஞ்சம் ப்ரோட்டீன் சாப்பிட்டா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும்னு சொல்லிட்டு சரின்னு மட்டன் பண்ணலான்னு சொல்லிட்டு கீரை எடுத்து திரும்ப ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு டீ முட்டையெல்லாம் சாப்பிட்டுட்டு திரும்ப கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன். ப்ராக்கலி சாலடு தான். இந்த ப்ராக்கலி சாலட் வந்து கொஞ்சம் ஜாப்பனீஸ் ஸ்டைல்லன்னு சொல்லலாம், ஸ்ரீலங்கன் ஸ்டைல்லையும் இப்படி பண்ணுவாங்க ஸ்ரீலங்கன் ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஸோ அவங்கள்ட்ட தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதோட வீடியோ நான் தனியாகவே போட்டிருப்பேன், வேணும்னா பாருங்கள். ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட்டு வந்து நம்ம சுடு தண்ணியில் நல்லா வந்து ப்ராக்கலி வெட்டி வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து மட்டன் பண்ணுறதுக்கு போயிட்டேன். அதை வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சைட் பை சைடாக மட்டன் பண்ண போயிட்டேன். இன்னைக்கு வந்து நான் மட்டனுக்கு என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு நான் மட்டன் பண்ணேன். மோஸ்ட்லி வந்து ஆலிவ் ஆயில், தேங்காய் எண்ணெய் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ணேன். ப்ளஸ் பட்டர் அந்த மாதிரி. நல்லா 2 ஆனியன், ரெட் ஆனியன் வந்து சாப் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை நல்லா ஆயிலில் வந்து ஜஸ்ட்டு வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு டேரெக்டாக அந்த ஆயிலே பார்த்தீங்கன்னா அந்த ஆனியன்லேயே வந்து நம்ம வெட்டி வச்சிருக்கிற 1 கிலோ மட்டனை போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மட்டனை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து எந்த ஒரு சால்ட்டுமே ஸ்டார்டிங்கில் போடல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் இன்னைக்கு எடுத்துக்கிட்ட மசாலா பார்த்தீங்கன்னா வெறும் மீட் கறி மசாலா ஃப்ரெண்ட்ஸ். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆஸ் யூஷுவல் நம்ம போடுறது தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஆனியன் ஆனியன் வந்து ஒரு நல்ல பெரிய ஆனியன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே. அதனால வந்து அது நம்ம ஊர் படி பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்மால் ஆனியனுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கேரட் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த கேரட்டை சும்மா போட்டுக்கிட்டேன். நீங்கள் வேணாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த இலை போடுவாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நல்லா பிரியாணிக்கு இதெல்லாம் நல்லா ஸ்மெல் கொடுக்கும். அந்த இலை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மீட் கறி மசாலா காமிச்சேன்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் போட்டேன். வேற எந்த மசாலா ஐட்டமே நான் போடல ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் டேஸ்டா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப டேஸ்ட், இன்னைக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுத்துச்சு. கொஞ்சம் வேணும்னா இந்த மசாலாவோட வந்து நம்ம மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அந்த உரப்பு நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சோம்னா கொஞ்சம் மல்லிப்பொடி ஆட் பண்ணிட்டோம்னா அந்த உரப்பு வந்து ஈக்குவலைஸ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து மசாலா போட்டு ஆயில் லைட்டாக அப்படி பிரிஞ்சு வரும்போது அதில் வந்து என்ன போட்டேன்னா இன்னைக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கேப்சிகம் வெட்டி போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா ஃபுட்லேயும் நான்வெஜ் சிக்கன் மட்டனில் பார்த்தீங்கன்னா அது ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கேப்சிகம். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர், நல்ல ஒரு ஸ்மெல்லுமே வந்து ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி விசில் போட்டு நல்லா வந்து ஒரு 10-15 விசில் கூட வைக்கலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சு வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா வந்து இல்லை அடி பிடிச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ப்ராக்கலி வேக வச்சதை லைட்டாக வந்து குளிர் தண்ணியில் காட்டிட்டு அதை வந்து நல்லா வந்து ரெட் ஆனியன் வெட்டி போட்டு கேப்சிகம்
சாரி கேப்சிகம் இல்ல, ப்ரோக்கலி. வெந்த ப்ரோக்கலியும் ஆனியனோட மிக்ஸ் பண்ணிட்டு நல்ல மேயோனீஸ். இந்தியா மேயோனீஸ் வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்க ஜப்பான்ல வந்து மேயோனீஸ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அந்த புளிப்பு கலந்த ஒரு ஃப்ளேவர் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இங்க உள்ள ஒரு ப்ளஸ்ஸே. இந்த மாரி சாலட்ல வந்து ரொம்ப நல்லாருக்கும். இத போட்டு பண்ணும்போது. நம்ம ஊர்ல வந்து மேயோனீஸ் இனிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாரி மேயோனீஸ் வந்து இந்த மாரி ப்ரோக்கலி சாலடுக்கு செட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் லெமன் இருந்துச்சு, அதையும் மிக்ஸ் பண்ணிட்டு சால்ட் போட்டு நல்லா வந்து கிளறி விட்டு எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா அந்த மாரி ராப் பண்ணி அது ஒரு சைடா எடுத்து வச்சுட்டு குக் பண்ண வெஷல்ஸ் எல்லாமே வந்து அப்ப சைட் பை சைடா நீட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி யாருக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கையோட அப்பப்ப கழுவி கழுவி வச்சிடணும்னு சொல்லிட்டு ஒரு ஹேபிட் இருக்கும் இல்லையா? என் வீடியோ பாக்குற உங்கள யாருக்காவது அந்த மாதிரி ஒரு ஹேபிட் இருந்தா கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இது எனக்கு ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அது. அப்பப்ப அப்பப்ப பண்ணிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா வந்து அந்த ஒரு அதுவே ஒரு ஃபீலாவே நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு ஹேபிட். நானும் நினைப்பேன் நம்ம ரொம்ப உழுந்து 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 அப்பப்ப பண்ணிட்டே இருக்கோம். கிளீன் பண்ணிட்டே இருக்கோம். கொஞ்சம் முடியல கொஞ்ச நேரம் போட்டுட்டு அப்புறம் கிளீன் பண்ணுவோம். அதெல்லாம் கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு ஹேபிட் இருக்கவங்க கண்டிப்பா சொல்லுங்க. அதுக்கப்புறம் கிட்ஸுக்கு வந்து அந்த ப்ராக்கோலி மட்டும் எடுத்து போட்டு வெறும் பிளைன் ரைஸ்ல நல்லா பெனஞ்சு ஊட்டி விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ராக்கோலி ரொம்ப ஹெல்த்தியா, சளிக்கு வந்து ஒரு வெஜிடபிளும் சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வந்து மட்டன் பாத்தீங்களா அப்படியே விசில்லாம் நல்லா அமர்ந்து விட்டு சூப்பர் பஞ்சு மாதிரி சாஃப்டா வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுல உள்ள கேரட்டை மட்டும் எடுத்து போட்டு பாத்தீங்களா நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. அதோட நல்லா வந்து பிள்ளைங்களுக்கு அதுல இருக்கிற கேரட்டை மட்டும் எடுத்து போட்டு லைட்டா அதோட சூப்பை வந்து ஊத்தி பெனஞ்சு ஊட்டி விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோட வீடியோ பார்த்துட்டு நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் சால்ட் கம்மியா இருந்துச்சு, அதனால டேஸ்ட்டுக்காண்டி சால்ட் லைட்டா ஆட் பண்ணேன். ஏன்னா நான் ஆட் பண்ண இந்த மீட் கறி மசாலா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுலயே உங்களுக்கு தேவையான அளவு உப்பே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்ம பார்த்துட்டு கடைசியா சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டோம். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா உதிரி உதிரியா ரைஸ், நல்லா மட்டன் குழம்பு, அந்த ப்ராக்கோலி சாலட் ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா கமெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சளி டைம்ல கொஞ்சம் நாக்குக்கு சொனப்பா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மட்டன் இன்னைக்கு பண்ணியிருந்தேன். அதோட ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு வேலை. அதுக்கப்புறம் ஈவினிங் என் பையன் வந்து நான் லைவ் போடும்போது நான் லைவ் போடவே விடல. பசிக்குதுமா பசிக்குதுமான்னு சொல்லிட்டு ஃபீவர் வந்து சளி பிடிச்சு சுத்தமா சாப்பாடே சாப்பிடல. அதோட சரி முட்டை வேணும், அது ஏதோ வீடியோ பார்த்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோல வர மாதிரி எனக்கு ரவுண்டா முட்டை வேணும், சால்ட் போட்டிருக்கணும், அது இதுன்னு சொல்லிட்டு வந்து கேட்டாப்ல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வந்து முட்டை போட்டு கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு 2 சப்பாத்தி டோ இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை போட்டு என் ஹஸ்பண்டுக்கு வந்து சப்பாத்தியும் அதுக்கப்புறம் மட்டன் மதியம் வச்சதையும் வச்சு கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு கொடுத்தா ஃப்ரெண்ட்ஸ் அப்படி வந்து என்ன நச்சான். போட்டு கொடுத்தா சாப்பிடவே மாட்டேன்ட்டான் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா அந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு இது பண்றது. ஆனா போட்டு கொடுத்தா சாப்பிடுறது இல்ல. அந்த மாதிரி ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ஒரு விஷயத்த கவனிச்சீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? காலையில ஆரம்பிக்கும் போது முட்டை போட்டு தான் ஆரம்பிச்சேன். நைட்டு முடிக்கிறதும் முட்டையிலேயே முடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதோட சைட் பை சைடா மட்டனே நல்லா சுட வச்சு சப்பாத்தி வச்சு என் ஹஸ்பண்டுக்கு வந்து கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட வேலை முடிஞ்சிச்சு. பாப்பா வந்து ரைஸ் சாப்பிட்டுக்கிட்டாங்க. தம்பி வந்து முட்டை போட்டு சாப்பிடவே இல்லை. கடைசியா அந்த முட்டையை நானே சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட ஏன் டின்னரையும் நான் முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்க வீட்லயும் இந்த மாதிரி டியூஸ்டே என்ன நடந்துச்சு, உங்க வீட்ல என்னென்னலாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க. என்னோட வீடியோ மாதிரி உங்களோட லைஃப்ல நடக்கிற ஏதாச்சும் வந்து கனெக்டிங்கா இருந்துச்சுன்னா அதையும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரின்னு இருந்த 2 சப்பாத்தியும் போட்டு அவங்களுக்கு குழம்ப ஊத்தி குடுக்கறதுக்கு பார்த்துட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன வேலையே பார்க்கவும் இல்ல. கீழ ஒரு ஆள் வந்து நின்னுட்டு அப்படியே அடுப்ப அடுப்ப போடுறதுமா ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படியோ ஒரு வழியா வந்து சப்பாத்தி போட்டு ஒரு வேலையை முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சைட் பை சைடா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே அந்த சிங்கையுமே பாத்திரத்தை விளக்கிட்டே இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் விளக்கி கிளீன் பண்ணி வச்சுட்டேன். இந்த ஒரு விஷயத்த மட்டும் நானும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சில நேரங்கள்ல ரொம்ப வேலைலாம் பார்த்து டயர்டா இருந்தாலும் இந்த விஷயத்த பண்ணாதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போய் உட்காந்து